மக்களே, இங்கிலீஷ் ஆர் தமிழ்? ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபன்னி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். English or Spanish? English. Whoever moves first is gay. ஸ்டாப் பண்ணுமா? அதான் கார்த்திக் ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டாரு. ஏய் சுரேஷே, நாளை இட்டுன்னு போயிட்டலடா. நான் பாட்டுக்கு சிவனே நான் தான் English or Spanish? English. அவன் லோக்கல் போல Whoever moves first is gay. அப்படின்னா பதிலுக்கு நீ என்ன சொன்ன? அவன் லோக்கல்ல நம்ம லோக்கலுக்கே தூக்கல இல்ல, நீ ஆம்பளை தான் இங்க நில்றான்ட்ட. இங்கிலீஷ் ஆர் ஸ்பானிஷ் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது நம்ம சந்தானம் பண்ணதான். அவர்லாம் எப்பவோ பண்ணிட்டாரு அதை. அப்படியே நின்ட்டான். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியேதான் எப்பவோ செஞ்சுட்டாரு அவர்லாம். அவரை வந்து நான் வந்து கேம்ல தான் மீட் பண்ணேன் ஆக்சுவலி. என்ன கேம்? அது வந்து ஒரு கிளாஷ் ஆஃப் கிளான் ஒரு கேம். கிளாஷ் ஆஃப் கிளான் கேம்ல கேர்ள்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்களா? நான் பல வருஷங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாண்டேன். இது வரைக்கும் ஒருத்தனை கூட உருப்படியா ஃப்ரெண்ட் ஆக்கல. அவர் வந்து குளோபல் சாட்ல வந்துட்டு இருந்தாரு. கிளான்ல ஆள் சேர்க்கணும், எனக்கு ஆள் கிடைக்கல. அதனால எனி தமிழ் இயர்னு கேட்டேன். ஏன்னா தமிழ்காரங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனி தமிழ் இயர்னு கேட்டேன். இந்த அக்கா பார்த்தாவே தமிழ்நாட்டுல நேபாளி அக்கான்னு நினைக்கிறேன். அப்போத்துல இருந்து அவர் வந்து எங்க கிளான்ல ஜாயின் பண்ணாரு. அது 1 வீக்கா அப்படியே நாங்க கண்டினியூ பண்ணி சாட் பண்ணி அப்படியே நாங்க வந்து டவுன் ஹால் டெவலப் பண்ணோம். அதே மாதிரி லவ்வும் டெவலப் பண்ணோம். என்னது டவுன் ஹால் டெவலப் பண்ணி லவ் டெவலப் பண்ணீங்களா? பொறுமையே பெருமை. நானும் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் விளையாண்ட ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் கூட பிடிக்கலையே. தமிழ்ல பேசுறாங்க, நான் தமிழ் பொண்ணு தான். அப்படியே நார்மலா பேசிட்டே இருந்தோம். பேசிட்டே இருக்கும்போது நம்பர் கேட்டேன், நம்பர் வந்து கொடுக்கல. சரி இன்னொரு நாள் கேட்டு பார்ப்போம், நம்பர் கேட்டேன். அப்போ வந்து டெய்லி ஒரு நம்பர் வந்து 10 நம்பரை 10 நாளைக்கு ஒன்னொன்னா கொடுத்தாங்க. வித்தியாசமா காதல் செஞ்சிருக்காங்க. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லாம் அப்படி ஆள் பிடிக்கலான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே ஐடியா இல்லாத பசங்களா இருந்திருக்கும். என்னடா வர சொல்லியிருந்தா? என்னாச்சு? பண பிரச்சனைடா. எவ்வளோ? 10 லட்சம். 10 லட்சம் என்னதுடா? பேட்டரிலாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஜூஸ் மச்சான். ஜூஸா? ஜூஸ் இல்ல, பேட்டரி ஜூஸ். குடிச்சிட்டானா? இது குடிக்கவா? உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று. ஆனா அநியாயமா இருக்கு. பேட்டரி ஜூஸ் குடிச்சவனுக்கு 10 லட்சமா? காமெடி என்னன்னா, நான் கேள்விப்பட்டது ட்ரூவான்னு எனக்கு தெரியலங்க. என்னன்னா, யாரோ ஒருத்தர் வந்து பேட்டரி ஜூஸ் குடிச்சு உடம்பு சரியில்லாம போய் எப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்படியே காப்பாத்திட்டாங்க. ஆனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பேட்டரி ஜூஸ் குடிச்சிட்டு போய் அட்மிட் ஆயிருக்காரு. யாரு சாமி நீங்களா? போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. Enjoy the next 30 minutes of uninterrupted listening. என்னங்க இன்னும் ஸ்பாட்டிஃபை எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஸ்பாட்டிஃபை எல்லாம் தூக்கி போட்டு யூடியூப் மியூசிக் ஷிஃப்ட் ஆயிருங்க. அது பெட்டர். எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன் இல்ல, ஆனா நான் யூஸ் பண்றதுனால சொல்றேன். ಆಯ್ತು ಒಂದು 10 ನಿಮಿಷ ಬಿಟ್ಟು. எந்த லாங்குவேஜ் பேசுறாங்க? கன்னடான்னு நினைக்கிறேன். என்னதான் பேசுறீங்களோ ஆத்தாலும் ஏமா, உனக்காக உன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன்ல, எனக்காக என் லாங்குவேஜ் கத்துக்கிட்டா என்ன? கத்துக்கிறேன். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுமா. சரிமா, ட்ரை பண்றேமா. A few minutes later. வேணுமா? இப்பதானே சொன்னேன், கொஞ்சமாச்சு காலத்துல பேசி ட்ரை பண்ணுமா. பேக்கா பேக்குனா என்ன கன்னடத்துல? பேக்கா வேண்டும். ஓ, பேக்கானா வேண்டும். பேக்கா. ஏய் பேக்கா. ஏன் முறைக்கிறா? A few minutes later. மாடு. மாடா? என்னங்க மாடுனா என்ன? மாடு Say. மாடுனா செய்யா? சரியா மாடு. சரியா செய். அதுதான் சரியா மாடு. ஏய் மாடு. ஏய் மாடு. மாடுன்னு திட்டா கன்னடால சொன்னங்கன்னு சொல்லிக்கலாம். ஜரகண்டி சந்த் ஆயா நசல் லகேன கண்டி. அப்படி ஓரம் ஒண்ணு போ. Me every time after getting on the bus. Hi பொண்டாட்டி. Yo. இப்படிலாம் நடக்காதே. கையெடு. ஏய், ஏன் பொண்டாட்டி நான் கை வைப்பேன். ஓகே, இல்ல இப்படி நடக்கும். கரெக்ட் தான். நீ யார் கேக்குறதுக்கு? கையெடு சொல்றேன். எம்புட்டு இருக்குது ஆசை மேல. அவ வயசு என்ன, உன் வயசு என்ன? அம்பிட்டு அழகையும் நீங்க. கேட்டா கடைசியில காதலுக்கு வயசு இல்லைங்குவாங்க. எரியுதடி மாலா. நம்மலாம் வந்து ஒரு சீரிஸ் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ரியல் நமக்கு தெரியும். ஆனா பார்ட்டிஸ் தான் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இன்வால்வ் ஆயிருவாங்க. அது ஏதோ நடக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அது சொல்றதை விட நிஜத்துல ஒருத்தர் ஃபுட்டேஜ் எடுத்து கத்துருக்காரு பாருங்க.
டிவிக்கு இந்த சைடுல இருந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. முகரைய பாரு முகரையா. என்னமோ திட்டிட்டு இருக்காங்க. புள்ளத்தாச்சி அப்படி இப்படின்னு ஏதோ திட்டிட்டு இருக்காங்க அந்த புள்ளைய பார்த்து. அதுவும் டிவி பக்கத்துலயே போய் நின்னுட்டாங்க. அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோத. இந்த மாலுக்கு போற வழி எப்படி? ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடு பேபி. பேபியா? அது உன்னோட பேத்தி ப்ரோ இல்ல தாத்தா. சாப்பிட்டாப்டியா? Creativity. After making UPI transaction, we walk out of the store without showing payment proof. பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 5. எனக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும். பே பண்ணிட்டு அந்த ஒரு 5 செகண்ட்ஸ் ஆக்வர்டா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். நம்மூர் ஆட்கள் கோளாறான ஆட்கள் நினைச்சீங்கன்னா தெலுங்கு ஆட்கள் அதை விட கோளாறா இருக்கிறாங்கன்னு நம்ம பவன் கல்யாணோட பாக்ஸிங் ட்ரைனிங் ஷாட் ஒன்று இருக்குல்லங்க, அந்த சீனுக்கு இவனுக்கு என்ன பண்ணி இருக்கானுங்கன்னா தெலுங்கு தியேட்டர்ல போயிட்டு ஒர்க் அவுட் போட்டிருக்காரு, புஷ்அப் போட்டிருக்காருங்க, பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணிருக்காருங்க. புஷ்அப்ஸ் எடுக்கறான், பஞ்சிங் பண்றான். நீங்களா தியேட்டரை வந்துட்டு ஜிம்மா மாத்தி வச்சிருக்கீங்க. ஐ டோன்ட் கேர். ப்ரோ கேமரா ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க. வெயில் பயங்கரமா இருக்கு, தண்ணி குடிச்சுக்கிறேன். நான் வீகனிசம் ப்ரோ. ச்சே எவ்வளவு வெயில், நமக்கே எப்படி இருக்க. எத்தனை ஜீவன்கள் ஒரு வாய் தண்ணிக்காக தவிச்சு போய் கஷ்டப்படுறாங்க. ஆமாம் ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. செம வெயில் ப்ரோ. அட்லீஸ்ட் நம்ம வீடியோ பாக்குறவங்க அவங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ இல்ல அவங்க வீட்டு வாசல்லையோ ஒரு பக்கெட் தண்ணி வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி, அடுத்த வீடியோல நம்ம இதையே பேசிடுவோம். ப்ரோ இதுவே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ இதுவே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். இல்ல ஆக்டிங்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஆஸ்கர் அருமையான ஜோக் சொல்ல வந்திருக்கிறாரு. சொல்லுங்க கவிதை கோபால். சார் குப்பை தட்டி ஏன் குப்பையில போடுறாங்க? அப்புறம் வாயில போடுவாங்க. இது ஜோக்கா? இதுக்கு பேர் ஜோக்கா? என்ன மச்சான் சிவாஜி சார் வாய்ஸ் எடுக்கறியா? இது செமையா இருக்குங்க. இந்த குழந்தை அழுகும் போது அந்த பையன் ஒரு லுக்குடுவான் பாருங்க. என்னத்துக்கு அழுதுட்டே இருக்கிறா? அந்த மாதிரிதான் இருக்கும் அவனுக்கு பார்த்தா. இவன் தான் என்னோட கிளி கோபால். இவன் வந்து February 14 பிறந்தான், லவ்வர் டே அன்னைக்கு. அதனால நான் இவனை செல்லமா லவ் டே கோபால்னு கூப்பிடுவேன். நல்லா இருக்கு பேரு. லவ் டே அன்னைக்கு பிறந்தனால கோபால லவ் டே கோபால்னு வர. நைஸ் நேம்ல. வாருங்கள் ஷாப்பிங் பண்ண வாருங்கள். ஏஆர் மணி. ஏஆர் மணியா? அது 6 மணி இல்ல. செருப்பு வாங்க வேண்டுமா, ஜட்டி வாங்க வேண்டுமா, சூட்கேஸ் வாங்க வேண்டுமா, இல்லை பேண்ட் வாங்க வேண்டுமா? வாருங்கள் ஏஆர் மணி. என்னடா லுக்குற அடிப்பியா? கண்ணா புடிங்கிடுவேன். திரும்ப இவரு என் ஃபீல்ட்ல வந்துட்டே இருக்கிறாருங்க மீம்ஸா. உங்க அம்மாவா இருந்தாலும் எங்க அம்மாவா இருந்தாலும் அம்மா அம்மா தாண்டா. அம்மா ஆத்தான்னு பேசுறத முதல்ல நிறுத்து. மவனே இல்ல புடுங்கி கையில கொடுத்துருவேன். இது ஆக்சுவலி அதை விட பெட்டரா இருக்கு. அதுல வெறும் டெக்ஸ்ட் தான் இருக்கும், இதுல ஆடியோவும் இருக்கு. பக்காவா மேட்ச் ஆயிருக்குல. I uploaded my shirtless reel on Instagram. எக்ஸ்பெக்டேஷன் பொண்ணுங்கலாம் வந்து மெசேஜ் பண்ணுவாங்கன்னு. பட் ரியாலிட்டியில யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் வந்துட்டு சும்மா ஃபேக்குன்னு நினைக்காதீங்க. நிஜமாலுமே இப்படிதான் பசங்களுக்கு மெசேஜ் வரும் வந்துச்சுன்னா. நீங்க வந்துட்டு பாடி காமிச்சு போட்டீங்கன்னா பசங்க தான் மெசேஜ் பண்ணுவாங்க, பொண்ணுங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்க. அவன் என்ன மெசேஜ் எல்லாம் படிக்கிறீங்க, என்ன மெசேஜ் வந்துச்சு படிப்போமா, நல்லா இருக்கும், பண்ண ஏதாச்சும் போட்டிருப்பாங்க. மூடா சிக்குண்டானு அப்படின்னா நான் உனக்கு 3வது குஞ்சு. ஏண்டா பிடிக்கிற நாயே அப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க. குளோரியா வின் வீடு சுட்டி டிவில 2 மணிக்கு போடுறான், நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இனிமேல் மத்தியானம் போடுறான் போல, இப்போ ஹாலிடேஸ் ஆரம்பிச்சதுனால. யாரு சாமி நீங்க இப்ப உட்காந்துட்டு குளோரியா வீடுகள் பார்த்துட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல தான் கார்ட்டூனே பார்த்துட்டு இருக்காங்க. டி மாமா கரடி மாமா எங்க போறீங்க, எங்க போறீங்க? ஓகே, இதோட வீடியோ முடிச்சு போய் இன்னும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.